எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். மஷ்ரூம் என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா சேர்த்து அதுலேயே தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் ஊறட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு நெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணியில் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்கட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அது 2 நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்தால் 2 ஆளாக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி விட்டு அது ஒரு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணால் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.